என் தங்கப்பிள்ளையே, தித்திக்கும் திங்கள் கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் உன்னுடைய மனம் தேடுகின்ற ஒரு நபரால் உன்னுடைய வாழ்க்கையே மாறப்போகின்றது. உன்னை தேடி வருகின்ற இவரை நீ நிச்சயமாக இன்று விட்டுவிடாதே. என் குழந்தையே, உன் தாயானவள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. அப்படியானால் இன்று இந்த விடியல், இந்த திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் நீ பல நாட்களாக உன் மனது தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு உறவை நீ சந்திக்கப் போகிறாய். என் குழந்தையே, நம் மனது ஒரு விஷயத்தை அதிகமாக விரும்பும். ஆனால் நேரில் பார்க்கும் பொழுது அது இந்த விஷயம்தானா என்கின்ற சந்தேகம் வந்துவிடும் அல்லவா? அப்படித்தான் உன் மனம் தேடுகின்ற நபர் உன்னை தேடி வரும் பொழுது அவரை யாரென்று தெரியாமல் நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? அதற்காகத்தான் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிப்பொழுதில் உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். எல்லாவற்றையும் கடந்த இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல நல்ல மாற்றங்களையும் பல நல்ல திருப்பங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று இந்த விடியல் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இத்தனை நாளும் நீ வேண்டி விரும்பி நின்ற பல விஷயங்களுக்கான நல்லதொரு முடிவை கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உடனிருந்து அத்தனையையும் என்னவென்று பார்த்து கொண்டிருப்பது உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்க வேண்டாம். எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டாம். இனி இந்த நாள் உனக்கான நாள் என்பது மட்டுமே உன் நினைவில் இருந்து விட்டால் அது போதும். என் தங்கமே, நாம் எப்பொழுதுமே நம்மோடு நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு உறவை இந்த வாழ்க்கையில் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். ஆனால் என்னவோ, எதிர்பார்க்கின்றவர்களுக்குத்தான் அது போன்ற உறவுகள் கிடைப்பதில்லை. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பவர்களுக்குத்தான் இது போன்ற உறவுகள் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நிலைத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் தாயானவள் நான் இருந்து உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உன்னை எந்த அளவில் பெருமகிழ்ச்சி படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன் மனம் விரும்புகின்ற இவரைத்தான் உனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. நம் வாழ்க்கை இத்தோடு தொடர்ந்து விட்டால் போதும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் ஒருவரை முடக்கச் செய்யும். அதற்கெல்லாம் அசராமல் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்ததையெல்லாம் நினைத்து பெருமைப்பட்டு கொண்டு அடைய முடியாத விஷயத்தை அடைவதற்கு நம்மாலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு நாம் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். தேங்கி கிடந்து விட்டோமானால் அந்த இடத்திலேயே நம்மை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த நேரம், இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் அதிகமாக உன் வாழ்க்கைக்கென சேர்த்து வைக்கக்கூடிய நேரம். அன்பு என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைப்பதில்லை. அதையும் தாண்டி ஒரு உண்மையான அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அந்த அன்பினை என் பிள்ளை உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் நீ வைத்து விட்டால் அது போதும். எந்த நிலையிலும் இந்த மாற்றங்கள் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் இவை எல்லாமும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்து கொண்டே இருக்கும். நாமும் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்கின்ற பக்குவமும் உனக்குள் வந்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது இது எல்லா விஷயங்களையும் பற்றி தேவையில்லாத சிந்தனைகளுக்குள் நின்று தேவையில்லாத சந்தோஷங்களை தொலைத்து எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும். இப்பொழுதுதான் நாமே நமக்கானது சுதந்திரமானது என்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். எதையுமே தனிச்சையாக முடிவெடுக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் பல அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும்.
பல கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கான நல்லதொரு தெளிவும் உனக்கு கிடைக்கும். அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்வது, எந்த விஷயத்தையுமே நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று. எந்த விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நீ உனதாக பெறுவதற்கு உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று. நான் இருந்து உனக்கு தருவது எல்லாம் வேறு. அதே நேரத்தில் நீயாக இருந்து பெற்றுக்கொண்டால் அந்த விஷயமும் அதனுடைய சூழ்நிலைகளும் வேறு. இப்பொழுது உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தினால் இது போன்று நடந்தது என்பதனை நாம் உணர வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல இந்த நாளும் உனக்கு கடந்து விடுமோ என்று எண்ணாதே. இந்த நாளில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் நீ கைவிட்டு விடாதே. உனக்கான நம்பிக்கையை மட்டும் இந்த வாழ்க்கை ஒரு பொழுதும் உன்னிடத்திலிருந்து எடுக்கவில்லை. எல்லாவற்றையும் சரியாக வேண்டும் என்றால் அதற்குத்தானே அம்மா இந்த உறவை நான் என் வாழ்க்கையில் கேட்டேன். நீ இப்பொழுது தானே இதையெல்லாம் காண்பித்து கொடுக்கிறாய். அப்படியானால் முன்பு நான் தொலைத்தது எல்லாம் மீண்டும் வருமா என்று என் குழந்தை, நீ கேட்டதை எல்லாம் நான் நிச்சயமாக அறிவேன். நான் இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு இடமும் அடுத்தது என்னவென்று ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கும். அதுபோல நீயும் இந்த வாழ்க்கையில் சிந்திக்க பழகு. உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் எப்படி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் இதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இன்று இந்த விடியலில் உன்னுடைய மனம் தேடும் நபர் ஒருவர் உன்னை தேடி வரப்போகிறார். உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகிறார் அல்லவா? என் குழந்தையே, இன்றைய விடியலில் உனக்கான நல்ல வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றி தவறாக யோசித்து வைத்திருக்கிறாய் என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளுமே நமக்கு இந்த வாழ்க்கையானது ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு விதமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நாம் வாழ ஆசைப்படும் பொழுதுதான் நம்மிடமிருந்து நமக்கான உறவை பிரித்து விடுகின்றது. மேலும் மேலும் அதையே நினைத்து நாம் ஏக்கம் பட்டு கொண்டிருப்பதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுத்து விடுகின்றது. அதனால் எந்த ஒரு விஷயமும் நம் கைகளில் கிடைக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தீமையான மாற்றங்களை அது நமக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதில் நீ புரிதலோடு இருந்துவிட்டால் போதும். இன்று இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சம். இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உச்சகட்ட அன்பு. அதனால் உன்னை தேடி வருகின்ற நபர் யார் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இன்று இந்த நாளில், வாரத்தின் தொடக்க நாளில் உன்னுடைய மனம் தேடுகின்ற நபர் உன்னுடைய குலதெய்வம் அல்லவா? எப்பொழுதுமே மனதார அவர்களை நினைத்து அவர்களின் ஆசையை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயல்லவா? நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்று கொண்டிருந்தால் அது போதும். நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னோடு தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு என்றால் அது உன்னுடைய குலதெய்வம் தானே. நான் உன்னை தேடி வருவது உண்மை. அம்மா இன்று உன்னை தேடி வந்திருப்பதும் சத்தியமான உண்மை. ஆனால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ எத்தனை நாட்களாக தேடிக்கொண்டிருக்கின்றாய், அவர்களை பார்க்க முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? குலதெய்வத்தின் பெயர் தெரியவில்லையா? என் குலதெய்வமே என்று மட்டும் சொல்.
நிச்சயமாக எங்கிருந்தாலும் அவர்கள் உன்னை நினைத்து விடுவார்கள். எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். நமக்கு தெய்வத்தை தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தெய்வத்திற்கு நம்மை தெரிந்திருந்தால் போதும் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையில் தருகின்ற மாற்றங்களை நீ எப்பொழுதுமே உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலுமே நாம் நமக்கான விஷயங்களை உறுதியாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நீ ஆசைப்பட்டது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று வேண்டி விரும்பி நின்று கேட்ட விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக மாறப்போகின்றது. நீ எண்ணி எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரும் வெற்றியை உனக்கு கொடுக்கப் போகின்றது. நாம் எப்பொழுதுமே தெளிவான எண்ணங்களோடு ஒரு நாளை தொடங்கும் பொழுது இன்று நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நாளை தொடங்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா? அந்த வெற்றியை உன்னால் உணராமல் போய்விட முடியுமா? கொடுப்பது தெய்வம் என்றால் தடுப்பதற்கு இங்கு எவனுக்கு தகுதி இருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்துப் பார். அதனால் தெய்வம் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னோடு இருந்து நான் உனக்கு நடத்துவதை என்னாலும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. நான் நடத்துவதை உனக்கு சரியாக சொல்லித் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். உன் மனம் தேடுகின்ற நபர் உன் குலதெய்வம் என்று உன்னை தேடி வருகின்றது. என் குழந்தையே, எக்காரணம் கொண்டும் அவர்களை நீ விட்டு விடாதே. எக்காரணம் கொண்டும் அவர்களை நீ மறந்து விடாதே. நல்ல மாற்றத்தை உனக்கு தர வேண்டி இவர்கள் வருகின்ற இந்த சூழ்நிலையை நீ உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை முதலில் தெளிவில் கொள். உன்னோடு இருப்பது எல்லாம் ஒவ்வொரு நாளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தக்கூடிய விஷயங்கள்தான். உன்னோடு இருப்பது எல்லாம் ஒவ்வொரு நாளும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்தான். இவை எல்லாமும் என்று உன்னால் உணர முடிகிறதோ அன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக இத்தோடு இந்த வாழ்க்கையை விட்டுவிடும். இத்தோடு இந்த வாழ்க்கையை உன்னை வாழ விடாமல் செய்துவிடும். அதனால் தேவையான எண்ணங்களோடும் தேவையான சிந்தனைகளோடும் வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது என்கின்ற நம்பிக்கையோடும் இந்த நாளில் நமக்கு வெற்றி உறுதி என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு நீ முழுமன மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்து வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ புரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய பாடங்களாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நாளை உனதாக்கி கொடுக்க நான் வந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளையினுடைய இத்தனை நாள் கண்ணீர் துளிகளுக்கும் நான் ஒரே நாளில் முடிவு கட்ட நினைக்கின்றேன். என் குழந்தையின் கண்ணீர் துளிகளில் இருக்கின்ற நியாயங்களுக்கு நான் பதிலை கொடுக்க நினைக்கின்றேன். இன்று உன்னை தேடி வருகின்ற உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தும் என்பதனையும் நான் உறுதியாக உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். இனி எதற்காகவும் நீ எதையும் இழக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளும் உனக்கு எதையும் மாற்றிவிடப் போவதும் கிடையாது. நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். அதுபோல இந்த விடியலில் உன் வாழ்க்கை நீ வேண்டியதை எல்லாம் உன் கைகளில் தரும் என்பதனை புரிந்து கொள். சரி அம்மா, குலதெய்வம் என்ன அடையாளத்தில் நம்மை தேடி வருவார்கள் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, அவர்களை நீ உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்வாய். இன்று யார் உன்னிடத்தில் வந்து உனக்கு நல்லது நடக்கும், நீ இதில் வெற்றி பெறுவாய் என்று நீ மனமுடைந்து நிற்கின்ற நேரத்தில் உன்னை தட்டி கொடுக்கிறார்களோ அவர்கள் உன் குலதெய்வத்தின் ரூபம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.